விஷயங்கள் இருக்க பிதா தன்னோட ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. சும்மாவா? அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்துக்காக குழந்தை இயேசுவை கூட்டிட்டு எகிப்து தேசத்துக்கு ஓடி போனேன். கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்துக்காக தேவனால எச்சரிக்கப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு நாசரத்துல போய் செல்லலாமே. எப்படி ஆண்டவர் என்கிட்ட சொப்பனத்தினால பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நடந்து என்னையும் என் குடும்பத்தையும் காத்துக்கிட்டேனோ அதே போல ஆண்டவர் உங்களிடம் பேசுற வார்த்தைகளுக்கு ஒபே பண்ணி நடக்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குழந்தை இல்லைங்க. அதனால என் வீட்டுக்கார சங்கதியாகவும் நல்லா தப்பு பண்ணுவாங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்கும்னு முதல் மூலமாக ஆண்டவர் எங்க வீட்டுல அவருக்கு வாக்கு கொடுத்தாருங்க. ஆனா அந்த மனுஷன் கடவுள் வார்த்தை நம்பதில்லைங்க. அதனால இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் பேச முடியாது உண்மையாதான் இருந்தாருங்க. அந்த குழந்தை வேற யாரும் இல்லைங்க. உங்க எல்லாருக்கும் தெரிந்த யோன் இப்ப நான் என்ன சொல்ல போற வரையில நீங்களும் எங்களை போல நல்ல தப்பு பண்ணுங்க. ஆண்டவர் வார்த்தையை நம்புங்க, அற்புதம் நடக்குங்க. அப்ப நான் வரேன். Okay friends, இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்க வீட்டுல வைக்க மறந்துடாதீங்க. பாய். வாங்க வாங்க, நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் பின்னாடியே போனாதான் யூதராஜா இயேசுவை பார்க்க முடியும். ஆமா ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்களே இயேசுவுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிற சாஸ்திரம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இயேசுவுக்கு இந்த வாட்டி நிறைய ட்ரெஸ் கொடுப்பேன். நான் இயேசுவை இருக்க வேண்டும் சுத்தமா இருக்கிறதுக்காக காஸ்ட்லியான தூபவர்க்கம் கொடுக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இயேசுவை இருக்கிறதும் வாசனையா இருக்கிறதுக்காக இருந்த வெள்ளை காலம் கொடுக்க போறேன். நாங்க கொண்டு போற மாதிரி நீங்க என் அப்பாவுக்கு
கிஃப்ட் கொடுக்காட்டியும் உங்க உள்ளத்தை கிஃப்டா கொடுங்க ஃப்ரெண்ட். நட்சத்திரம் போட்டு வாங்க போலாம். ஹலோ மக்களே, எங்களால் இயேசு பிறந்தா அவர் யூதருக்கு ராஜாவா இருவாரோன்னு பயந்து அவர் குழந்தைட்ட மாட்டால நான் கேட்கறதுல இயேசு பிறந்த இடத்த சொல்ல சொல்லி இந்த சாஸ்திரிகள் கிட்ட கேட்டேன். நான் அந்த பிறகு எனக்கே அங்க கொடுத்துட்டாங்க. நான் ஒரு வேணாம் போட்டேன். நம்ம சூப்பர் பிளான் பெத்தலேயம்ல 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாம் அது எல்லாம் பண்ணிட்டு எப்படி நம்ம பிளான் நானும் நம்ம பிளான் சூப்பர் தான் நினைச்சேன். ஆனா இயேசு நம்மளோட பெரிய ஆளுதான். என் பிளான தெரிஞ்சு அவர் ஒரு சூப்பர் பிளான் போட்டு யூதருக்கு ராஜாவை பிறந்துட்டு. சரி மக்களே, நம்ம ஒரு முக்கு பிளான் போட்டா அவரே நம்ம லைஃப்ல ஒரு சூப்பர் பிளான் போடுறாரு. பாய் மக்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் மந்தைக்காக மேய்ப்பவர்கள். இயேசு பிறந்த விஷயம் தெரிஞ்சதும் நாங்கள் குழந்தை இயேசுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டை தான் கொடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாராலையும் இந்த கிஃப்ட்டை கொடுக்க முடியும், ஆனால் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இதை கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? உதடுகளும் கனியாகிய துதி. நாங்கள் எங்களுடைய கிஃப்ட்டை இயேசுவுக்கு கொடுத்துட்டோம். இயேசு உங்களுடைய துதியாகிய கிஃப்ட்டுக்காக டெய்லியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காம கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹலோ, நான் ஆண்டவர் வார்த்தையை மக்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்றதே விடுதல். என் திருதான் விருந்துதல். யோசேப்பு மரியாத நைஸா தள்ளியோட பார்க்கலாம். இந்த சாஸ்திரிகள் இது மாதிரி தெரியாம தப்பிச்சு போயிருக்காங்க. ஏரோது குழந்தைய கொள்ள திட்டம் போடுறான். மரியா தன் பரிசு தேவையினாலதான் குழந்தை பர்த்தியாருக்கும் தெரியாம கலந்துட்டு இருக்கா. மேய்ப்பர்களை குழந்தைய பார்க்க போக சொல்லணும். இந்த காரியத்தெல்லாம் செழிப்புல சொல்லி ஆண்டவர்கிட்ட இருந்து கட்டளை வந்திருக்கு. அதனால நான் அவங்க கிட்ட வெளிப்பட்டு நடக்க வேண்டிய வழியை காட்டணும். இந்த வார்த்தைகளுக்கு ஒபே பண்ணதுனாலதான் யோசேப்பும் மரியாளும் இயேசுவுக்கு அப்பா அம்மா என்று பாக்கியம் பெற்றாங்க. என்னை போல நீங்களும் ஆண்டுகள் பிறப்பின் நற்செய்தியும் பிறந்தையின் நற்செய்தியும் அறிவித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஒரு நாள் நைட்டில் நல்ல பனி. அந்த பனியில் நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த சூரிய வெளிச்சத்தில் நான் பனியோடு இருந்ததை பார்த்து மக்கள் என்னை ரொம்ப ரசித்தாங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் அப்போ என்னை லைட் டெக்கரேஷன் பண்ணி அவங்க வீட்டில் வச்சாங்க. ஸ்டார், பெல், மான், சாக்லேட், கிஃப்ட்னு கிறிஸ்மஸ் பிறப்பின் அடையாளங்களில் எல்லாம் என்னை வச்சாங்க. நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் என் மூலமாய் கிறிஸ்துவின் பிறப்பின் அறிவிக்கப்படுறதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் உங்கள் முன்னாடி வந்தால் என்னை எல்லாரும் மேம்படுந்து பார்ப்பீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் கிறிஸ்துவின் சாயலை அணிந்து இருந்தால் நீங்களும் ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்னை பார்த்ததும் நீங்க எல்லாம் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்டர்நேஷனல் மீடியால நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா, என்னை சாண்டா கிளாஸ்னு கூப்பிடுவாங்க. எனக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அது உங்களுக்கு தெரியல.
சர்ப்ரைஸ்னா யாருக்குதான் பிடிக்காது. நான் சர்ப்ரைஸ் தரதுல ரொம்ப ஸ்பெஷல். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நான் கிறிஸ்துவ நச்சையை கிஃப்ட் மூலமா சொல்லுவேன். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் நான் சந்தோஷமா வச்சிருப்பேன். அதே போல நீங்களும் உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். சரியா? பாய் பாய். என்ன நீ அப்படி பாக்குறீங்க? எல்லாம் சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்காம போறேன்னா இன்னும் கிறிஸ்துமஸ்க்கு 2 நாள் இருக்கு. அதுக்குள்ள வந்து தந்துடுறேன். சரியா? பாய் பாய். ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்த குழந்தைக்காகவா இவ்வளவு விஷயங்கள்? உலக இயல்புக்கு மாறாக பரிசுத்த ஆவியான குழந்தையை பெற்ற மரியம், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யோசேப்பு, வழிகாட்ட நட்சத்திரம், அந்த குழந்தையை பணிஞ்சு கொள்ள தேசம் விட்டு தேசம் வந்த சாஸ்திரிகள், அந்த குழந்தையை கொள்ள நினைக்கிற ஏரோது ராஜா, தானம் பாட மேய்ப்பவர், வயசான அம்மாவுக்கு ஒரு குழந்தை தீர்க்கதரிசி, எல்லாத்தையும் காவிரி தூதர், எல்லா வேலையும் விட்டுட்டு மெய் மறந்து குழந்தை வைக்கிற கிறிஸ்துமஸ் ட்ரீ, அந்த குழந்தை பிறந்ததுக்காக நமக்கு பரிசுகளை கொடுத்த கிறிஸ்துமஸ் தாத்தா, அரண்மனையில இல்ல ஆடிமையின் ரூபமாக மாட்டு தருவத்துல தாங்க பிறந்தாரு. இதெல்லாம் எதுக்கு? மனிதர்களாகிய நமக்காக மறிக்கவே தான் அந்த குழந்தை பிறந்தது. இது எல்லாம் நடந்தது. இதுதான் இயேசு பிறப்பின் கதை, கிறிஸ்துமஸ். ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். எல்லாருக்கும் நான் மறைப்பேன். நான் பிரச்சனை நினைக்கிறேன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர்